வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் யூஜியில் கேட்டிருந்ததில் டிஃபிகல்ட்டாக இருக்க ஆட் ஒன் அவுட் வந்து பார்க்கலாம். ஸோ ஆட் ஒன் அவுட் பார்க்க முன்னாடி எல்லாமே இந்த ஆல்ஃபபெட் பொசிஷன் தெரிஞ்சாலே நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் பாருங்கள். அதுக்கடுத்து வந்துட்டு மற்ற பொசிஷன் செகண்ட் பொசிஷன் வந்து அதிலே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருங்க. இல்லைன்னா செகண்ட் பொசிஷன் அடுத்து பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்து பிக்கு வந்து 2, யூக்கு வந்து 21, ஸோ அதேமாதிரி இங்கே டீக்கு வந்து 20, எல்லுக்கு வந்து 12, அதுமாதிரி எஃப்க்கு வந்து 6, ஒய்க்கு வந்து 25, டபிள்யூக்கு வந்து 23, பிக்கு வந்து 16. ஸோ எல்லாமே இந்த பொசிஷன் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து +19 ஆட் ஆகிருக்கு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 20 + 12, ஸோ 20 + 12. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா 20லேருந்து 12 போயிருக்கு. ஸோ 26 + 12ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 26 + 12ன்னு போட்டிங்கன்னா 38. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னா 18 ஆட் ஆகிருக்கு. எப்போவுமே வந்துட்டு 20யை தாண்டி போயிடுச்சு. இப்போ இதுலேருந்து 20லேருந்து இது 12 போயிடுச்சுன்னா 26 கூட ஆட் பண்ணிக்கணும். 26 + 12 வந்து எவ்வளோ 38. ஸோ 20 + 38னா +18. ஸோ ஃபஸ்ட் இதில் +19 ஆட் ஆகிருக்கு. செகண்ட் இதில் +18 ஆட் ஆகிருக்கு. அடுத்து 6 to 25னா +19 ஆட் ஆகிருக்கு. அடுத்து இதில் வந்து பார்க்குறப்ப அதே மாதிரி தான். இந்த செகண்ட் பொசிஷன் வந்து 23 ஃபஸ்ட்டு பொசிஷன் 23ல் இருக்குது. செகண்ட் பொசிஷன் வந்து அதோட கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்துச்சுன்னா 26லேருந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ 26 + 16 போடுறப்ப எவ்வளோ வருது? 42 வரும். ஸோ 23 + 19 போட்டிங்கன்னா 42 வந்துடும். ஸோ எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து +19 +19 +19 போகுது. இதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டேர்முக்கு +18 போகுது. ஸோ ஆட் ஒன் அவுட்டும் பார்க்குறப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். எல்லாமே சிம்பிள் தான். அந்த நம்பர் பொசிஷன் தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ் நாட் பிலாங் டு த குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சிக்கு வந்து 3, சிக்கு வந்து 3, ஜிக்கு வந்து 7, அதே மாதிரி ஓக்கு வந்து 15, எஸ்ஸுக்கு வந்து 19, அதுமாதிரி ஜேக்கு வந்து 10, ஓக்கு வந்து 15, அப்புறம் ஜிக்கு வந்து 7, கேக்கு வந்து 11. கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கலாம். சிஜி இருக்குது. ஒரு நிமிஷம். சிக்கு 3, ஜிக்கு 7, ஓக்கு 15, எஸ்ஸுக்கு 19, ஜேக்கு 10, ஓக்கு 15, ஜிக்கு 7, கேக்கு 11. ஸோ ஃபஸ்ட் இதில் +4 ஆட் ஆகிருக்கு. செகண்ட் இதுலேயும் +4 ஆட் ஆகிருக்கு. அடுத்த இதில் +5 ஆட் ஆகிருக்கு. அடுத்த இதில் +4 ஆட் ஆகிருக்கு. ஸோ இது ஆட் ஒன் பார்க்குறப்ப தேர்ட் ஒன் தான். இது வந்து +5 ஆட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே, ஹைச் வந்து 8, எம் வந்து 13, எக்ஸ் வந்து 24, பி வந்து 2, சி வந்து 3, ஜி 7, ஜெட் வந்து 26, டி வந்து 4. ஸோ 8லேருந்து 13 பார்க்குறப்ப +5 ஆட் ஆகிருக்கு. 24லேருந்து 2ன்னு பார்க்குறப்ப 24 + 2 26, 26 + 2ன்னு பார்க்கணும். ஸோ +4 ஆட் ஆகிருக்கு. 3லேருந்து 7 பார்க்குறப்ப +4 ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து +4 ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தே நம்ம மோஸ்ட்லி ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டேர்மே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஒரு வேளை இதில் சேமாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம செகண்ட் டேர்முக்கு போகலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். எஸ் வந்து 19, வி வந்து 22, ஒய் வந்து 25, பி வந்து 2,
ஏ வந்து 1, டி 4, என் வந்து 14, q வந்து 17. ஸோ எல்லாமே ஃபஸ்ட் பொசிஷன் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ 9 + 3 22, 25 + 3ன்னு போட்டால் 28 வரும். ஸோ 28 வந்து 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல +2 வருது. ஸோ 1 + 3 4, 14 + 3 17. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம இது பண்ணிடலாம், இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. எல்லாமே இதெல்லாம் சிம்பிளாக உள்ளது தான். ஏன்னா 4மே வெரிஃபை பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று மட்டும் வெரிஃபை பண்ணணும். காமனாக இருந்துச்சுன்னா அடுத்து செகண்ட் டேர்முக்கு வெரிஃபை பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. எம்மு ஆர். ஸோ எம்முக்கு வந்து 13, ஆருக்கு வந்து 18. அடுத்து இதில் வந்து எஃப்க்கு 6, கேக்கு 11. ஸோ அடுத்து ஐயோட பொசிஷன் வந்து 9, என்னோட பொசிஷன் 14. அடுத்து ஒய் வந்து 25, டி வந்து 4. ஸோ இதில் வந்து +5 ஆட் ஆகிருக்கு, இதுலேயும் +5 ஆட் ஆகிருக்கு, ஸோ இதுலேயும் +5 ஆட் ஆகிருக்கு. ஸோ 25 + 5 போடுறப்ப 29 வரும். ஸோ 25 + 5ங்கிறப்ப 30 வரும். சார் 25 + 5 13 வரும். 13ங்கிறப்ப 26 + 4. ஸோ இதில் வந்துட்டு 25 + 5 போட்டால் 30னா 4 கரெக்டாக தான் இருக்குது. இதுலேயுமே வந்துட்டு எவ்வளோ தான் ஆட் ஆகிருக்கு, +5 தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் வந்து இதில் எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் அடுத்து செகண்ட் இதுக்கு போயிடலாம். செகண்ட் இது பாருங்கள், இதில் ஜி, இதில் ஏ. ஸோ ஜிக்கு வந்து 7, ஏக்கு வந்து 1, 7 1. அடுத்து எஃப்க்கு வந்து 6, சாரி எஃப் போட்டாச்சு. செகண்ட் பொசிஷன் பார்க்குறோம். ஸோ விக்கு வந்து 22, ஓக்கு வந்து 15. அடுத்து எல்லுக்கு வந்து 12, எஃப்க்கு வந்து 6. அடுத்து ஈக்கு வந்து 5, ஒய்க்கு வந்து 25. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, -6 போகுது. ஃபஸ்ட்டு ஜிலேருந்து 7லேருந்து 1 போனால் -6, இது வந்து -7. ஸோ இது வந்து -6, இதுவும் வந்து பார்க்குறப்ப 5லேருந்து 25 பார்க்குறப்ப 5, இதுவுமே -6. ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். செகண்ட் இது மட்டும் -7ல் போகுது, மற்ற எல்லாமே -6ல் போகுது. இது மட்டும் ரெண்டாவது பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்த பொசிஷன் பார்க்கலாம். ஸோ எல்லாமே அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுருந்தா தான் அந்த சம் சால்வ் பண்ணுறப்ப டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா டேரெக்டாக வந்து என்னடா டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கான்னா நமக்கு புரியலையேன்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, அதை மெமரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கனாலே சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எம்முக்கு வந்து எவ்வளோ வரும், 13, ஹச்சுக்கு வந்து 8, ஜெட்டுக்கு வந்து 26, விக்கு வந்து 22, டிக்கு வந்து 4, ஜெட்டுக்கு வந்து 26, டபிள்யூக்கு வந்து 23, எஸ்ஸுக்கு வந்து 19. ஸோ இதில் என்ன ஆகுது, -5 வருது ஃபஸ்ட் ஒனுக்கு. அடுத்து 26லேருந்து 22, இது வந்து -4 வருது, இதுவும் -4, ஸோ இதுவும் -4. ஸோ இதில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டி வந்து 20, ஓ 15, சி 3, எக்ஸ் 24, என் 14, ஐ 9. எல்லாம் ஃபஸ்ட் பொசிஷன் மட்டும் எழுதுகிறேன். ஐ 9, டி வந்து 4. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு -5 போகுது. அடுத்ததுக்கு 3லேருந்து 24 போகுது. ஸோ 3லேருந்து -3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 26 வந்துடும். ஸோ -5 போட்டோன்னா 24 வந்துடும். ஸோ அந்த 26 வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ -3, இதில் 3லேருந்து -3 போட்டால் கரெக்டாக 26க்கு போயிடும். ஏன்னா டோட்டல் ஆல்ஃபபெட்ஸ் 26னால. ஸோ இதுலேருந்து மறுபடியும் -2ன்னு பார்க்குறப்ப 24. அதுமாதிரி 14 - 9 வந்து 5, 9 - 4 வந்து 5. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட் பொசிஷன் வந்து ஓரளவுக்கு காமனாக தான் இருக்குது. 26, ஆமாம், ஃபஸ்ட் பொசிஷன் வந்து எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸோ செகண்டுக்கு போயிடலாம். எம்க்கு வந்து 13, ஓ வந்து 15, பி வந்து 16. எல்லாமே செகண்ட் பொசிஷன் மட்டும் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட் ஆப்ஷனில், இது செகண்ட் ஆப்ஷனில் 16, 19. அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் ஹச் இருக்குது 8, ஜே வந்து 10. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷனில் ஒய் வந்து 25, ஏ வந்து 1. ஸோ இதில் என்ன இருக்குது, +2 ஆட் ஆகிருக்கு. இதில் +3, இதில் +2, இதுலேயுமே +2. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர்.
எல்லாமே அந்த பொசிஷன் தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஹைச்சுக்கு வந்து என்ன வரும்? ஹைச்சுக்கு 8, எம்முக்கு வந்து 13, இன்னும் ஒய் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒய்க்கு வந்து 25, டிக்கு வந்து 4, அடுத்து ஜெட்டுக்கு வந்து 26, எஃப்க்கு வந்து 6, அடுத்து பிக்கு வந்து 2, ஜிக்கு வந்து 7. ஸோ 8 + 5 ஆட் ஆகிருக்கு. 25 + 5 30. 30 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டு தான், +5 தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு +6 ஆட் ஆகிருக்கு, இதுலேயுமே +5 ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர். இதனா இதில் வந்து 6 ஆட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து அதேமாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஜெட்டுக்கு வந்து 26, டபிள்யூக்கு 23, கேக்கு வந்து 11, ஹச்சுக்கு வந்து 8, டிக்கு வந்து 20, கியூக்கு வந்து 17, ஓ 15, கே 11. ஸோ இதில் -3 ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் -3, இதுலேயும் -3, இதில் -4. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். எல்லாமே சிம்பிள். அந்த பொசிஷன் தெரிஞ்சிங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து ஆர்எக்ஸ் சிஜே ஓயூசெட்ஜி கேக்யூவிசி என்டிஒய்ன்னு இருக்குது. ஸோ ஆர் வந்து என்னது? 18. ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹைஃபன் மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே பார்த்துடலாம். ஸோ ஆர்னால் என்ன வரும்? 18 வரும். எக்ஸ்னால் எவ்வளோ வரும்? 24 வரும். ஸோ ஃபஸ்ட் இதில் +6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓனால் என்ன வரும்? 15, யூனா 21. ஸோ இந்த டேர்ம்க்குலேயும் +6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு 11 + 6 17 கரெக்டாக தான் இருக்குது. 14 + 6 20 இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள பொசிஷனுக்கு எல்லாமே +6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் உள்ள பொசிஷன் பாருங்களேன். 24 + 2னா 26 வந்துடும், +3. ஸோ செகண்ட் டு தேர்டுக்கு +5 ஆட் பண்ணியிருக்காங்க. யூ வந்து 21 + 5 26 இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. 17 + 5 22. அதேமாதிரி இதில் வந்து டி வந்து 20 + 5 25 இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போகிறப்ப +6 எல்லாத்துலேயுமே, செகண்ட்லேருந்து தேர்டு போகிற +5 எல்லாமே. அடுத்து கீழே லாஸ்ட் இது பாருங்கள். சிலேருந்து ஜேக்கு போயிருக்கு +7. ஸோ ஜெட்லேருந்து ஜிக்கு +7. ஸோ விலேருந்து சிக்கு, வினா 22 + 4 26 +3. ஸோ இதுவுமே வந்து +7ல் போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப ஒய் +1 இது வந்து +6ல் போயிருக்கு. ஸோ இதில் மட்டும் லாஸ்ட் டேர்ம் +6ல் போயிருக்கு. மீதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் +7ல் போயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுதான். ஓகே, தேங்க்யூ.